ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காகவோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய ஜாப் போர்ட்டல்ஸில் சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கூகுளில் நம்பி ஏமாந்துருப்பீங்க. நானும் லிட்ரலி இதே தப்பு தான் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருந்தேன். அப்போது ஒரு டைப்பிங் ஜாப்பில் நியர்லி எனக்கு 5K லாஸ் ஆச்சு. ஸோ அப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தேடணும்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக கேட்டுட்டு அண்ட் தென் நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி ஏமாந்துருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா கிளியராக அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஹெச்ஆர் கிட்ட பேசுங்க. அவங்க கம்பெனி லொக்கேஷன் எல்லாமே அவங்களோட A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பேமெண்ட்டுமே பண்ணாமல் உங்களை டைரெக்டாக இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி ஒரு கம்பெனிக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க தான் ஒரு ட்ரஸ்டடான ஜாபை ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 100 rupees ப்ரீபேமெண்ட் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி 300 இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாமே ஸ்கேம் தான். உங்கள்கிட்ட ₹1 வாங்கினாலுமே அது ஸ்கேம் தான். நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி டைரெக்டாக பொசிஷனில் போகிறது மட்டும்தான் ஒரிஜினல். வெயிட் இன்னும் கதை முடியலை. பார்ட் 2ல் என்ன மறுபடியும் ஏமாற்றணும்னு நினச்ச ஒரு டீமை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.